இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தரும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து படியுங்கள். Book of the prophecy of Isaiah, chapter 45, verse 2. Please read. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before thee and make the crooked places straight. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and make the crooked places straight. இந்த 12வது மாதத்திற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் தான் இவைகளாயிருக்கிறது. And even in this 12th month, these are the promises which the Lord has given to us. இந்த வாக்குத்தத்தங்கள் பெர்சிய ராஜாவாகிய கோரேசுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தங்கள். And these are the promises which God gave to the king of Persia, namely Cyrus. இந்த கோரேஸ் ஒரு இஸ்ரவேலனும் அல்ல, அவன் ஒரு யூத ராஜாவும் அல்ல, அவன் ஒரு ஆண்டவருடைய ஜனம் என்று அழைக்கப்படக்கூடியதான ஒரு நபரும் அல்ல. And this Cyrus was not a king of Israel, he was not a man of God, he was not a child of God. இவன் ஒரு புறஜாதி ராஜாவாக காணப்பட்டான். And he was a Gentile king. இவன் ஒரு புறஜாதி ராஜாவாக இருந்தாலும் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாயிருந்தான். Even though he happened to be the Gentile king, he was of course an extraordinary chosen vessel by the Lord. இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு பெயரிட்டிருக்கிறதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கின்றோம். In the Holy Scripture we read that even before the birth of this king Cyrus, the Lord had already given him a name. பரிசுத்த வேதாகமத்திலே 7 பேர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள். In the Holy Bible we see that 7 people, even before their birth, they were given their name by God. அவர்களிலே இந்த கோரேஸ் என்கிறதான ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனும் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் பெயரிடப்பட்டவனாயிருந்தான். And among these 7 people, this Cyrus also, though he did not know God, even before his birth, he was given a name by God. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் படிக்கிற In வேளையிலே Isaiah 45th chapter verse 4, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்கிறார். verse 4, for Jacob my servant's sake and Israel my elect, I have even called thee by your name, I have surnamed you, and though you have not known me. இந்த கோரேசை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவனை என் மெய்ப்பன் என்று சொல்கின்றார். Regarding this Cyrus, when God says, he calls him as his shepherd. இந்த கோரேசை கொண்டு ஆண்டவர் எருசலேம் நகரம் கட்டப்படுவதற்கென்று அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். And the Lord made use of this Cyrus the king so that the city Jerusalem may be built up. கர்த்தரை அறியாத ஒரு ராஜாவா இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாவற்றையும் செய்வான் என்று ஆண்டவர் அவனை பற்றி சொன்னார். Though he was a man who didn't know God, God told him that he would do all that which is pleasing in the sight of God. 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதாக நாம் படிக்கின்றோம். In chapter 45 verse 1 we read that this Cyrus was anointed by God. இந்த கோரேசை பற்றி 3 முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். And we can understand 3 important things regarding this Cyrus. ஒன்று, அவன் ஒரு புறஜாதி ராஜாவா The இருந்தான். first point is that he was a Gentile king. இரண்டாவது, அவன் பிறப்பதற்கு முன்பாக அவன் And பெயரிடப்பட்டவனாயிருந்தான். the second point is that even before he was born, he was given a name by God. மூன்றாவது, அவன் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி எருசலேம் கட்டப்படுவதற்கென்று கர்த்தர் அவனை And பயன்படுத்தினார். the third point is that the Lord God anointed him and he made use of this Cyrus so that the city Jerusalem may be built by God. இந்த இடத்திலே கூடியிருக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் ஒரு கோரேசாய்த்தான் Yeah, காணப்படுகிறோம். everybody assembled here in this morning, every one of us happened to be that Cyrus. ஏனென்றால் நாமும் கூட ஒரு காலத்திலே புறஜாதியாராய் தேவன் அற்றவர்களாய் தான் நாம் இருந்தோம். Because in our personal life also, once upon a time long ago, we were a
Gentile, we did know God. அப்படிப்பட்டதான நம்மையும் கூட கர்த்தர் பிறப்பதற்கு முன்பாக நமக்கு பெயரை போட்டார். And we were like that, but even before we were born, the Lord had surnamed us. நமக்கு கொடுக்கப்பட்டதான பெயர் ஏதோ பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர் அல்ல. And that name which is given to us was not that name accidentally given by our parents. ஒவ்வொருவருக்கும் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கென்று இட்ட பெயரை தான் பெற்றோர்கள் போட்டிருக்கிறார்கள். And even before we were born, God has given us a name, and that name was given to us by our parents. வேதம் சொல்கிறது இருக்கிறவன் எவனும் அவன் தோன்றும் முன்பாகவே பெயர் எழுதப்பட்டிருக்கிறான் என்று நாம் And படிக்கிறோம். the Bible says that whosoever is existing, even before he was born and came alive in this world, he was given a name. இந்த கோரேஸ் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று கர்த்தருக்கென்று ஒரு மெய்ப்பனாய் இருப்பதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் கூட ஒரு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். That this Cyrus may build a temple for the Lord, that he may be a shepherd for the people of God. The Lord had anointed him, that he also in a similar manner anointed us. அவன் கர்த்தருடைய எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கென்று அவன் ஒரு உதவியா இருந்தான். And he was really a help so that the temple at Jerusalem may be built. தேவனுடைய ஜனங்களுக்கு அவன் ஒரு மெய்ப்பனாக And காணப்பட்டான். he was a shepherd for the people of God. அருமையானவர்களே, நாமே ஒரு எருசலேமாக Yeah, காணப்படுகிறோம். beloved, we ourselves personally happen to be the Jerusalem. எருசலேமாக காணப்படுகிறதான நாம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். And the Lord has anointed us so that we may be built up because we are seen as Jerusalem. இந்த கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் ரெண்டாக நாம் பிரிக்கலாம். We can divide these promises given to this Cyrus into two parts. ஒன்று, நான் உனக்கு முன்னே சென்று. The first point is, I will go before you. அடுத்தது, கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன் என்பதுதான். And the next portion is, I will make the crooked places straight. தேவன் நமக்கு முன் செல்கிறதான வேளையிலே நமக்கு இருக்கக்கூடியதான கோணலானவைகளை மாற்றி போடுகிறார். So when God is going ahead of us, he is making the crooked places straight before us. இந்த கோணலானவைகள் என்ற வார்த்தைக்கு வேதத்திலே பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for this word crooked places, there are so many explanations given in the word of God. முதலாவது, கோணலானவைகள் என்று சொல்வது நமக்கு முன்பாக காணப்படுகிறதான தடைகள். And when we say the crooked places, first of all, it means the obstacles, the hindrances seen before. அடுத்தது, நமக்கு முன்பாக காணப்படுகிறதான சில பிரச்சனைகள். And the second is some of the problems that we are confronted with. அடுத்தது, கோணலானவைகள் என்று சொல்லும்போது நமக்கு காணப்படுகிறதான வஞ்சகங்கள். And thirdly, the crookedness refers to those deceptions seen before us. கோணலானவைகள் என்று சொல்லும்போது ஏமாற்றுதல். And when we say the crooked, that means we are deceivers. கோணலானவைகள் என்று சொல்லும்போது அடக்க முடியாத சில மனிதர்கள். And when we say the crooked, these are the people who are unruly, who cannot be brought into subjection. கோணலானவைகள் என்று சொல்லும்போது நமக்குள்ள இருக்கக்கூடியதான பாவங்கள். And finally, when we say the crooked, that means the sins hidden in us. நான் சொல்லுகிறதான இவைகள் எல்லாவற்றுக்குமே வேதத்திலே வசனங்கள் காணப்படுகிறது. And those things which I have mentioned now, there are scriptural backing for all that. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். Yeah, I will go before you and I will make the crooked places straight for you. நம்முடைய தேவன் நமக்கு முன் செல்கிறதான வேளையிலே இப்போது கேள்விப்பட்டதான இந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் When சரிப்படுத்துகிறார். our God is going ahead of us, then he will make all these crooked things straight before us. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்களோ அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு முன் சென்றதாக நாம் படிக்கிறோம். Right from the day the people of Israel came out of the land of Egypt, right from that day we read in the word of God that God was going before them. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியதான அந்த பரம தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். And till the day the Lord would be bringing those people into that heavenly Canaan promised by God, God was with them. அருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை Yeah, செவ்வையாக்குவேன் beloved என்பதுதான். people of God, to us also God has given us the promise saying, I will go before you and make the crooked places straight. இந்த கோணலானவைகள் என்று சொல்வது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய ஜீவியத்திலிருந்து அந்த வல்லமைகள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். And these crooked things may be seen inhabiting our own heart, or it may be that they are there in the life of others and they are working against us. எப்படி நமக்கு வந்தாலும் சரி, நம்முடைய தேவன்
காரியங்களிலும் நமக்கு முன் செல்லக்கூடியதான ஒரு தேவனாய் In இருக்கிறார். whatever way they may be opposing us, our God is one who is going before us. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்திலே தங்களுக்கு முன் செல்லும் தேவர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். There was a time, when the people of Israel were asking for a God who would go before them. எந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கேட்டார்கள்? In what juncture they asked for that? மோசே கர்த்தருடைய பிரமாணங்களை வாங்குவதற்காக அவன் மலையின் மீது ஏறுகின்றான். And you know that Moses was climbing up that mountain to receive the law from the Lord. 40 நாட்கள் அந்த மலையிலே அவன் தங்கி For விட்டான். 40 days, he was there on that mountain. ஜனங்கள் நினைக்கிறார்கள் மலைக்கு போனதான மோசேக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. And the people were wondering, we don't know what happened to that Moses who went to the top of the mountain. ஆரோனிடத்தில் வந்து எங்களுக்கு முன் செல்லக்கூடியதான தேவர்களை உண்டு பண்ண வேண்டும் என்கிறார்கள். And then they approached Aaron and he said, they asked him, you give us a gods who can go before us. ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்தபடியினால் அவர்கள் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி கொடுத்ததாக நாம் படிக்கின்றோம். We read in the word of God that this man Aaron, he was afraid of the people of Israel, therefore he made idols and gave to the ஆண்டவருடைய people. ஜனங்களா இருந்தாலும் அவர்களுக்கு முன் செல்வதற்கு ஒரு விக்கிரகத்தை அவர்கள் ஏற்படுத்தி They கொண்டார்கள். were the people of God, but yet they made the idols to go before them. ஒரு நபருக்கு முன்பாக 2 பேர் காணப்பட வேண்டும். And in front of a person, 2 people must be seen. ஒன்று நமக்கு முன்பாக நம்முடைய தேவன் காணப்பட The first வேண்டும். person must be our God before us. அப்படி இல்லாத பட்சத்திலே நமக்கு முன்பாக சாத்தான் காணப்பட வேண்டும். When that is not the case, before us Satan will be seen. நமக்கு முன்பாக தேவன் இருப்பார், ஆனால் இருக்கிறதான எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறார். If only our God is before us, then he will take away all the hindrances before us. சாத்தான் நமக்கு முன்பாக காணப்படுவான், ஆனால் இருக்கிறதான பிரச்சனைகளை காட்டில் இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனைகளை அவன் கொண்டு வருவார். Supposing Satan is seen in front of us, then he will be adding up more problems and obstacles in our life. எலியா சொல்லும்போது கர்த்தருக்கு முன் இருக்கிறதான நான் என்று சொல்கிறார். Elijah, when he was speaking about himself, he said, I standing before God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தேவன் தனக்கு முன் இருக்கிறார் என்பதான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே The Lord காணப்பட்டது. Jesus also had that constant impression that God the Father was before him. கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வேதத்திலே In the படிக்கிறோம். word of God, we read that I have kept the Lord always before me, and therefore I shall not be moved. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் Yeah, கூடாது. beloved people of God, every day in our life we should not forget that it is God who is going before us. நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கி செல்ல வேண்டியதாயிருந்தாலும் சரி, அதற்காக கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு தேவன் போகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். Whatever problem you are confronted with, don't be afraid of that, don't worry, because you must remember that God is going before you. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான சில அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு வருகிற வேளையிலே, And at the time, the important political leaders, when they are coming to a place, அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு கூட்டத்தார் நியமிக்கப்படுகிறார்கள். and for their protection and the preservation, one group of people are ordained. இந்த அரசியல்வாதிகளுக்கு முன் வாகனத்தில் அவர்கள் செல்கிறார்கள். And these people, they are going ahead in that convoy. ஒன்று அவர்களுடைய பாதுகாவலுக்காக செல்கின்றார்கள். And the first thing is they are working as a bodyguard. மற்றொரு விதத்திலே அவர்களுக்கு முன்பாக அவர்கள் வழியை ஆயத்தம் And the பண்ணுகிறார்கள். next point is they are preparing the way by going before them. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு And பிரயாசப்படுகிறார்கள். they are laboring day and night so that they may take these important political leaders without any harm or accident. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாதுகாவல் இருக்குமானால், For a worldly man, if there is such a protection are given. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் Yeah, காணப்படுகிறோம். beloved people of God, we are indeed the people of God. நாம் என்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தடைகள் காணப்படுகிறது. Right on the day God had chosen us and separated us in our personal life, we see so many hindrances and obstacles. ஒரு கோழி குஞ்சுகள் என்றைக்கு முட்டையிலிருந்து வெளியே வந்ததோ அன்றைய நாளிலிருந்து அதுக்கு சத்துருக்கள், எதிராளிகள் இருப்பது போல நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நமக்கு எதிர்ப்புகள், எதிராளிகள் உண்டு. Even as the chicken will come out of those eggs, in our problem, in our life also, we are confronted with so many attacks by the enemy and opposition. ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் தான் நாம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றோம். But in the midst of these calamities and the situations, because God is with us, we are being preserved.
preserved. நம்முடைய தேவன் நமக்கு முன்பாகவும் நமக்கு பின்பாகவும் இருந்து நம்மை அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். Yeah, our God is before us and He is behind us and He is in a miraculous way protecting us and guiding us. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிற வேளையிலே In Micah 2nd chapter verse 13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். and we see here the breaker. வாசிங்க மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். The breaker is come up before them. They have broken up and have passed through the gate and are gone out by it. And their king shall pass before them and the Lord on the head of them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். The breaker is come up before them. அவர்கள் தடைகளை நீக்கி அவர்களுக்கு முன்பாக அவர் போவார். And he will break them up and he will go ahead of them. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார். And the king, the Lord will go at the head of them. ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறதான நேரத்திலே நமக்கு இருக்கிறதான தடைகளை மாற்றி போடுகிறார். When the Lord is going before us, then he is removing all the obstacles in our path. இந்த தடை என்று சொல்லும்போது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை என்று நாம் நினைத்து விட When we கூடாது. say this obstacle, when we say that a hindrance, it is not something common. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே 4 விதமான பெரிய தடைகள் In காணப்பட்டது. the life of the Israelites, there were 4 huge obstacles. முதலாவது தடை பார்வோன் ஒரு And the தடையாயிருந்தார். first obstacle was a Pharaoh. இரண்டாவது அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் And தடையாயிருந்தது. secondly, that Red Sea was their obstacle. மூன்றாவது யோர்தான் அவர்களுக்கு And தடையாயிருந்தது. thirdly, River Jordan was an obstacle. நான்காவது அவர்களுக்கு எரிகோ And தடையாயிருந்தது. fourthly, that Jericho was their obstacle. இந்த தடைகளை அவர்கள் தகர்த்து தான் முன்னேறி செல்ல Yeah, வேண்டியது. they have to break in pieces these obstacles and go forward. இந்த தடைகளை காணும்போது ஆரம்பத்தில் அவர்கள் மலைத்து போய் நின்றார்கள். At the time when they saw these obstacles, in the beginning, they were very much afraid. இந்த 4 சூழ்நிலையிலும் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மலைத்து போய் நின்றார்கள். See, in these 4 Christians, the Israelites, they were terrified. இப்படிப்பட்டதான ஒரு தடைகளை எப்படி மேற்கொள்வதோ என்று அவர்கள் நினைத்தார்கள். And they were wondering how we can overcome at all these obstacles. ஆனால் இந்த தடைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன் நின்று எல்லாவற்றையும் மாற்றினார். But in the midst of these hindrances and obstacles, their God was before them and He was taking them along. பார்வோன் 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை அடிமைப்படுத்தி This வைத்திருந்தார். Pharaoh, for 430 years, he was ruling over these people of Israel. அவனுடைய கையிலிருந்து ஜனங்களை ஒருவரும் விடுதலையாக்க முடியாது என்பதுதான் அவன் நினைத்துக் And he கொண்டிருந்தான். was having that impression that there was nobody in the whole earth to deliver the people of Israel. ஆனால் அவர்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது அவர்கள் எகிப்திலிருந்து But at the விடுதலையாக்கப்பட்டார்கள். time, when the Paschal lamb was slain, then these people were delivered from Egypt. இந்த பார்வோன் என்று சொல்வது உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு So when நிழலாட்டமாயிருக்கிறது. we say this Pharaoh, he is the prince of this world, that is the devil of this world. நம்மோடு கூட போராடுகிறதான பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகளை பஸ்காவின் மூலமாக நாம் மடங்கடிக்கிறோம். And through that Paschal lamb's sacrifice, we are able to prevail and overcome those enemies which are attacking us. புதிய ஏற்பாட்டின் பஸ்கா என்று சொல்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And that the Paschal lamb of this New Testament is our Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக பலவிதமான சத்துருவினுடைய வல்லமையிலிருந்து சத்துருவானவன் கொண்டு வருகிறதான தடையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. And through that death of our Lord, that Paschal lamb Jesus Christ, we are having deliverance from all the powers and obstacles of our enemies. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் காணப்பட்டது. Before the people of Israel, there was a Red Sea. இந்த செங்கடலை அவர்கள் கடக்க முடியாத ஒரு நிலவரத்தில் And இருக்கிறார்கள். that was the condition, where they could not pass over that Red Sea. ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்கிறார், உன் கையில் இருக்கிறதான கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்கிறார். And then the Lord told Moses, you just raise up your hand with that rod and straightly, and you just raise it up over the Red Sea. சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது செங்கடலானது இரண்டாக பிளந்தது. So he raised up that rod against that Red Sea and it divided into 2. இந்த கோல் கர்த்தருடைய வல்லமையை Yeah, வெளிப்படுத்துகிறது. this rod represents the power of God. கர்த்தருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே காணப்படுகிற வேளையிலே நமக்கு முன்பாக இருக்கிறதான தடைகள் So அகற்றப்படுகின்றன. when that power, that is the Holy Spirit who is in us, he is manifested, then that obstacle is divided into 2 before us. அடுத்தது அவர்களுக்கு முன்பாக ஒரு யோர்தான் தடையாயிருந்தது. And next we see that Jordan was the hindrance for the people of Israel. உடன்படிக்கை பெட்டி சுமந்து வந்ததான ஆசாரியர்களுடைய கால்கள்
தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்ததுன்னு And படிக்கிறோம். the very moment that the feet of the priest bearing that ark of that covenant touched that water, the Jordan divided into two. உடன்படிக்கை பெட்டி வந்து சுமந்து வந்த ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. So the minute the feet, the soul of the priest carrying that ark of that covenant touched that water, the river divided into two. உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வது என்ன? What is that ark of that covenant? அது தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தை Yeah, வெளிப்படுத்துகிறது. that is the very presence of the Lord. அது என்ன தேவ சமூகம் என்பது என்ன? What is actually the presence of God? தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் தேவ Yeah, சமூகம். what is the presence? That is God is with us. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு இருக்கிறதான யோர்தான்லாம் நம்மை விட்டு பின்னோக்கி ஓடி Yeah, போய்விடும். beloved people of God, if our Lord is with us, then all that great Jordan will turn back from us. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டாக பிரித்தார். And the Lord divided that Red Sea. ஆனால் யோர்தானானது அவைகள் பின்னிட்டு போனதாக நாம் வேதத்திலே But the படிக்கின்றோம். Bible says that this river Jordan turned back and went away. இந்த யோர்தானை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன What சொல்கிறது? does the Holy Scripture speaks about this Jordan? இது கடக்க கூடாததும் நீச்சாளவுமான ஒரு நதியா இருக்கிறது. And this river is so deep and it cannot be easily passed through. இது எப்பொழுதும் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே And the படிக்கிறோம். Holy Scripture says that this river will be flowing, overflowing its banks. யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்ற ஒரு கேள்வியும் There கேட்கப்பட்டிருக்கிறது. is also a question in that word of God, when that river is swelling on its banks, what are you going to do? நம்மால் மேற்கொள்ள முடியாத எப்படிப்பட்ட ஒரு தடைகள் காணப்பட்டாலும் And whatever be that obstacle which we can never overcome and prevail. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அவைகள் பின்னோக்கி ஓடி போய்விடும். Yes, when God is with us, when God's presence is with us, then it will turn back and run away. அடுத்தது அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது எரிகோ என்று சொல்வது. And the next hindrance that was seen before them was the fortress of Jericho. இந்த எரிகோவை அவர்கள் மேற்கொள்ளும்படிக்கு அவர்கள் அந்த எரிகோவை சுற்றி வருகிறார்கள். That they may overcome this fortress of Jericho, they were coming round and round that fortress. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த எரிகோவை அவர்கள் சுற்றி வந்தபோது According to that word of God, when these people were coming round and round, ஆண்டவர் சேனையின் அதிபதியாக அந்த இடத்திலே வந்து நின்றார். and as the captain of that army, the Lord God came before them. யோசுவா இதை கண்டு பயப்படுகிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? And Joshua saw that and he was afraid. He asked him, are you on our side? Are you on the side of our enemy? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவன் சேனையின் அதிபதியாக வந்தார். And to help the people of Israel, he came as the captain of that army. இந்த 4 சந்தர்ப்பத்திலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தடைகளை அகற்றக்கூடியவராயிருந்தார். So now listen to these 4 occasions. There God was there as one who would take away that hindrances for the people. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை அகற்றுகிற தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை விசுவாசி. Yeah, beloved people of God, in our personal life also, whatever be the hindrances and obstacles before us, remember and believe that our God is with us to remove that hindrance. நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் பாராதிருங்கள். And do not just look at the problems and the struggle that is before us. சில காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய அனுபவத்திற்கு மிஞ்சின காரியங்களா இருக்கும். Some of these things, are beyond our comprehension, that we can never understand that. மனித அறிவுக்கு புலப்படாத காரியத்தை கர்த்தர் நமக்காக அற்புதமாய் நடப்பித்து So வருகின்றார். what is beyond our comprehension and understanding, God will do in all its mighty power, solve it. அவருக்கு முன் சென்று நம்முடைய தடைகளை மாற்றி He போடுகிறார். will go before us and remove that obstacle. உபாகமம் 31 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையில், Deuteronomy 31 verse 3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். And your Lord, your God will be going before you. அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். And he will destroy these nations from before you. அவர் உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழித்து போடுவார். And he will destroy these nations from before you. எந்த தேசத்தாரை அழித்து போடுவார்? Whom will the Lord destroy? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்க்கிற ஜனங்கள், அவர்களுக்கு சத்துருக்களாய் இருக்கிற ஜனங்கள், அவர்களை பகைக்கிற ஜனங்களை ஆண்டவர் அழித்து போடுவார். Those people who are hating the people of Israel, those people who are actually the enemies of Israel, the Lord will destroy them. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிற வேளையிலே
நமக்கு இருக்கக்கூடியதான எதிர்ப்புகள், சத்துருக்கள் அவர்கள் அழிக்கப்பட்டு Yeah, போவார்கள். beloved people of God, when our Lord is going before us, then He will destroy all the opposition and the resistance and our enemies before us. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சத்துருக்கள் In காணப்படலாம். the life of every person, there will be some type of enemy. சிலருக்கு வீட்டில இருக்கலாம், சிலருக்கு வெளியே இருக்கலாம். For some, there will be enemies in home. For some others, the enemies will be outside. வேதம் சொல்கிறது ஒருவனுக்கு அவனுடைய சத்துருக்கள், அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருக்கள் என்று The படிக்கிறோம். Bible says that for a person, his own household will be his enemy. எங்க சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் சத்துருக்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள். Wherever that enemy may be, if only the Lord is with us, then the enemy will be utterly consumed. வேத வசனத்திலே நாம் படிக்கும்போது மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீ பயப்படாதே, அஞ்சாதே என்று நான் When படிக்கிறோம். we go through this word of God, we read that don't be afraid, don't be in terror regarding the words of men. நமக்கு விரோதமாக எத்தனை தீமையான வார்த்தைகளை பேசி நம்ம பயப்படுத்தினாலும் கர்த்தர் கூட இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை இருந்தே ஆகணும். And whatever evil words they may speak to terrorize us, we must remember and trust that the Lord is with us. இந்த சத்துருக்கள் என்ற வார்த்தைக்கு 3 விளக்கங்கள் And for கொடுக்கப்பட்டிருக்கிறது. the word enemies, there are 3 explanations. ஒன்று எதிர்க்கிற சத்துரு, And the first thing is that the enemy who is resisting us, இரண்டாவது தாக்குகிற சத்துரு, and the enemy who is attacking us, மூன்றாவது படித்து பேசுகிற சத்துரு. and the third one who is reproaching and blaspheming us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். Yeah, there were enemies for the Israelites. இந்த சத்துருக்களை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை அதம் பண்ணினார். And the Lord destroyed those enemies by going before the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு மற்றவர்கள் பயப்படுவதற்கு காரணம் என்ன? Why other people, other nations were afraid when they thought about the Israelites? ராகாப் என்ன சொல்கின்றாள்? You know what Rahab says? உங்களை கேள்விப்படுகிறதான நேரத்திலே இந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து ஓடி போய்விட்டது என்று And சொல்கிறார். she says, when other people are hearing about you, then the hearts of these people just melt down in fear. பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பிலேமை ஏன் கூப்பிட்டான்? Why this king Balak invited this Balaam to curse the people of அந்த Israel? ஜனங்கள் பூமியினுடைய விசாலத்தை அவர்கள் மூடக்கூடிய ஜனங்கள். Because they are in multitude, who can cover the surface of the whole earth? அவர்களோடு கூட எதிரிட்டு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள முடியாது. They cannot just fight against them and overcome them. நீ தீர்க்கதரிசியா இருக்கிறபடினால் அவர்களை சபித்தால் முடியுமா என்று தான் பார்க்கின்றார். And he says, because you happen to be the prophet, why don't you curse those people? அப்ப கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருந்தபடினால் யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய But முடியல. because the Lord God was before them, the Lord, they could not do any harm. அருமையானவர்களே, உங்களுக்கு முன்னால 3 சத்துருக்கள் இருக்கலாம். Yeah, beloved people, before you also there may be 3 enemies. எதிர்க்கிற சத்துருக்கள் And இருக்கலாம். that enemy who is always opposing and resisting உங்க you. வேலை ஸ்தலத்துல யாராவது ஒரு ஆள் உங்களை எதிர்த்துட்டு பகைச்சுக்கிட்டே இருக்கலாம். Yeah, in your work spot there may be constantly somebody who is hating you and treating you badly. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் அவர்களுக்கு ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியாது. Because if we happen to be the child of God, we cannot speak any evil word against that person. அல்லது உங்க வீட்டுல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களை எதிர்க்கிறவர்களா Or இருக்கலாம். probably people in the neighborhood, they may be opposing, resisting you. அவர்களுக்கு உங்களால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாதபடிக்கு நீங்கள் மௌனமா Yeah, இருக்கிறீர்கள். probably you are keeping silence. You are not able to use any wicked word against him. ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுடைய சத்துருக்களை ஆண்டவர் பாதபடியாக்கி போடுவார் But என்பதுதான். the Bible says that the Lord will make your enemies your footstool. இரண்டாவது சத்துருக்கள் தாக்குகிற சத்துருக்கள். And the second group of enemies, they will be attacking you. இது என்ன தாக்குகிற சத்துருன்னா அடிக்கிற சத்துருக்கள். And in other words, they will be beating you. இப்படிப்பட்ட சத்துருக்கள் கூட நமக்கு எழும்பலாம். Yeah, such a kind of enemies may be against us. மூன்றாவது பழித்து பேசுகிறதான ஒரு சத்துரு. And thirdly, the enemy who is speaking ill about you. அது என்ன பழித்து பேசுகிற சத்துரு என்பது What என்ன? is that? Who is reproaching and blaspheming? நம்முடைய பேரை, நம்முடைய புகழை கெடுக்கும்படிக்கு தீமையான காரியங்களை நம்மேல் சுமத்தக்கூடிய சத்துருக்கள். In other words, people who were speaking ill about us for no right reason, so that they may bring a ill reputation about us. அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சத்துருக்கள் தான் பெருகி காணப்படுகிறார்கள். Yeah, beloved people, these are the last days, and this group of enemies, they will be abounding all over. ஒருவரை ஒருவர் பழித்து பேசக்கூடிய சத்துருக்கள் பெருகி And the காணப்படுகிறார்கள். enemies who were speaking ill about others, they will be many in these days. பிசாசு என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே டயபோலோஸ் என்கிற ஒரு பதம் For காணப்படுகிறது. that word, devil, in Hebrew, there is a word called diabolos. இந்த டயபோலோஸ் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் There are கொடுக்கப்பட்டிருக்கிறது. many interpretations for this word diabolos. ஒன்று, அவன் பழித்து பேசுகிறவனாய் And the இருக்கிறான். first thing is he was blaspheming, reproaching. மற்றொன்று, அவன் தூற்றி திரிகிறவனாய் And இருக்கிறான். secondly, he will be speaking evil everywhere. மற்றொரு விதத்திலே அவன் கோல் சொல்கிறவனாய் இருக்கிறான். And thirdly, he will be a tale bearer. சாத்தான் என்பதற்கு டயபோலோஸ்
என்ற ஒரு பதம் So for காணப்படுகிறது. that word Satan, there is a word called diabolos. இந்த டயபலோஸ் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் காணப்படுகிறது. There are different explanations for this word diabolos. அவன் தூற்றி திரிகிறவன், பழித்து பேசுகிறவன், And he is reproaching, and he is speaking evil. அவன் கோல் சொல்கிறவனாய் And he காணப்படுகிறான். will be a tale bearer. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம் மத்தியிலே காணப்படலாம். And such a group of people may be seen right among us. அல்லது நாம் யாரிடத்திலே பழகுகிறோமோ அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட மனிதர்கள் Or காணப்படலாம். among those people with whom we have our dealing, this nature may be in them. நம்மை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாய் பேச முடியுமோ அவர்கள் பேசிக் To கொண்டிருப்பார்கள். what extent they can bring besmirches, they can speak evil about us. அவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. But we should not be perturbed about them at all. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பது ஒரு பிசாசனுடைய ஒரு ஆவி. Because we must understand that it is the evil spirit, the devilish spirit is in them. அந்த ஆவி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கும்படிக்கு நம் பேரிலே நிந்தையான அவமானமான காரியத்தை சொல்லும்படிக்கு செய்கிறது. And that evil spirit is urging them so that they may be reproaching us, speak evil about us, so that our spiritual life may be destroyed. தன் சகோதரரின் பேரிலே இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் அவன் தாழத் தள்ளப்பட்டு போனான் என்று படிக்கிறோம். And the Bible says that he who is accusing our brethren night and day is pushed down. தள்ளப்பட்ட ஆவி ஜனங்களுக்குள் இருக்கிறபடினால் அவர்களும் மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பழித்து பேசுகிறார்கள். So because of that spirit which had been cast down on this earth from heaven, because it is seen among the people, they are also reproaching and blaspheming. சாத்தான் ஒரு மாதாந்திர கூட்டத்தை நடத்தினது. And Satan, he was organizing a month-end meeting. இந்த மாதத்திலே நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களின் மத்தியில் என்ன காரியத்தை நீங்கள் செய்தீர்கள்? See, come along, what are you going to do? What evil you are going to do among the Christians? அந்த மாதாந்திர கூட்டத்திலே தலைமை சாத்தானும் கூட இருந்தான். And in that month meeting, that head happened to be Satan. இந்த மாதத்திலே நீங்கள் செய்ததான வேலை என்ன? And what is that work that you carried out in this month? ஒரு பிசாசு எழும்பி இப்படி சொன்னது. And one devil arose and he said like this. சுவிசேஷம் சொல்லக்கூடியதான ஒரு கூட்டத்தார் கப்பலிலே பிரயாணமாக போனார்கள். One group of people, they were boarding that ship, they were gospel preachers. நான் அவர்களுடைய கப்பலை பாறையின் மீது மோதும்படிக்கு செய்து அவர்களை கொன்று போட்டேன் என்று சொன்னது. Then he said, see, I caused that ship to dash against a rock and I killed all them in that அப்போது ship. தலைமை சாத்தான் இப்படியாக சொன்னான். At that time the head Satan, replied in this நீங்கள் way. செய்தது நல்லதுதான். Yeah, what you did is good. ஆனால் மரித்து போன அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய்விட்டது. But the dead souls, because they got saved, they all would have gone to heaven. அவர்களுடைய ஆத்துமா அழிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? What did you do so that their soul may be corrupted? நீங்கள் ஒன்றும் செய்யவில்லையே என்று You சொன்னார். didn't do anything. இன்னொரு சாத்தான் எழும்பி அவன் செய்த காரியத்தை Then சொல்கிறான். another devil, he just stood up and narrated what it was doing. ஒரு கூட்ட ஜனங்கள் வனாந்தர மார்க்கமாய் போனார்கள். See, one group of people were going in the wilderness, in a desert land. அவர்களுக்குள்ளே ஒரு கொடூரமான மிருகத்தை அனுப்பி அவர்களை பீறி போட்டு விட்டேன். Then I sent a fierce beast among them and just tore them all along. இப்போதும் கூட அவர்களுடைய எலும்புகள் வனாந்தரத்திலே உலர்ந்து போய்தான் இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டது. And that devil was so happy and he said, even now you see the dried bones are there in that desert place. அப்பொழுது தலைமை சாத்தான் விதமாக சொன்னது. And at that time that head Satan answered, நீ கொன்று போட்டு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கிறது? அவர்களுடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு போயிடுச்சே. what is the benefit in killing those bodies? See, the souls also went up into heaven. மூன்றாவது ஒரு பிசாசு எழும்பி சொன்னது. And thirdly, one devil stood up and said, நான் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நான் புகுந்தேன். and I entered into different Christian churches. நான் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தீமையான காரியத்தை நான் சொல்லிக் And I கொடுத்தேன். was speaking ill about one Christian to another Christian. அவர்களை பற்றி அவதூறான காரியத்தை நான் பரம்பும்படிக்கு நான் And செய்தேன். I was defaming the name and the fame of the other people. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு நபராயிருந்தார். And among them, one person was really good. அவரை பற்றி தீமையான காரியத்தை சபைக்குள்ளே பரம்பும்படிக்கு செய்தேன். And I tried my best to spread the canard and the false lies about that இந்த sincere காரியத்தை person. அந்த நபர் கேள்விப்பட்டபோது அவர் மிகவும் சோர்ந்து போனார். And at the time when this sincere Christian heard about it, he was wearied and fainted. அவர் ஜெபிக்கிறதில்லை, இப்பொழுது வேத வாசிக்கிறதில்லை. And now he stopped praying, he stopped reading the word of இந்த God. சபையும் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் புறம்பே போய்விட்டார். And he finally concluded, I don't want anymore this church, and he went away. இதை சொல்லி முடித்த உடனே தலைமை சாத்தான் கைத்தட்ட And ஆரம்பித்தார். the moment the devil said
said it, that head Satan then clapped his hand and said, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். yeah, we have to just repeat what this devil had been doing. அவர்களை கொன்று போடுவதல்ல, not just to kill them, அவர்களை பற்றி தீமையான அவதூறான காரியங்களை பரம்பும்படிக்கு செய்வதுதான், and just to spread the evil report about these people. இதன் மூலமாக அவர்களுடைய ஆத்மாவானது அழிக்கப்பட்டு போய்விடும், அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது என்று சொன்னது. And Satan said, because of this their souls will be destroyed, they will not make any progress spiritually. இதே காரியத்தை நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சாத்தான் அவர்களுக்கு கட்டளை and then கொடுத்தார். Satan urged them and commanded them just to do, repeat this same thing. அருமையானவர்களே, சாத்தான் சபையினுடைய உபதேசமும் கூட அப்படிப்பட்டதுதான். Yeah, beloved people, this is the instruction and the teaching seen in the satanic congregation. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே யார் ஒருவர் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகின்றார்களோ, in this Christian religion, whosoever is used mightily by God, அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிசாசானவன் தவறான காரியத்தை பரம்பும்படிக்கு செய்கிறான். and the devil is constantly urging different methods, so that they may spread canard and ill report. நம்மத்திலும் பிசாசனுடைய ஏஜென்ட்டுகள் சிலர் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். even among us, some of the agents by Satan may be seated right here. நாம் நினைக்கலாம் அவர்கள் சபையில் இருக்கிறதான பக்தி உள்ள விசுவாசிகள் என்று we நினைக்கலாம். may be assuming that they are really sincere godly people among us. நீங்கள் யாராய் இருந்தாலும் மற்றவர்களை தூற்றி திரிவீர்களானால் அது சாத்தானுடைய கிரியையை தவிர வேறு ஒன்றும் அல்ல. whosoever you may be, if you are accusing others falsely, then that is a manifestation of the devil. மற்றவர்களை பழித்து குறைவாக பேசுகிறதான ஒரு சுபாவம் காணப்படக்கூடாது. and that evil nature of besmirching others, that is bringing any disrepute about others. கூடுமான வரைக்கும் மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். as far as a possible, share the good aspects of a fellow believers. புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் and the சொல்கிறது. Bible says, just to think upon those things which are honest, which are virtuous. அடுத்தது உபாகமம் 1:32-33 வசனத்தை நாம் படிக்கிற and வேளையிலே, next we see in Deuteronomy chapter 1:31 and 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறபடியினால், and because your Lord God is before you, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், and that he may show you the way you have to go. இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று படிக்கிறோம். and here we see that the Lord God went before you as a smoke of as a pillar of smoke, as a pillar of fire before you. ஆண்டவர் நமக்கு முன் சென்று நமக்கு வழியை அவர் காண்பிக்கிறார். so God is going before us and he is showing the way. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் நிறைக்கிறார். and he is a pillar of smoke in the daytime and he is a pillar of fire in the night time. நம்முடைய தேவன் நமக்கு முன் செல்கிறதான நேரத்தில் அவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக so காணப்படுகிறார். when our Lord is going ahead of us, he is seen as a pillar of smoke and a pillar of fire. ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் இருக்கிறார்? why the Lord is as a pillar of smoke for those people? பகலிலே வெயில் அவர்கள் மீது பராதபடிக்கு மேக ஸ்தம்பமாய் இருக்கிறார். the Lord is there as a cloud, so that the direct hot sun may not fall upon them. இந்த வெயில் என்று சொல்வதற்கு வேதத்திலே ரெண்டு விளக்கங்கள் and காணப்படுகிறது. for this hot sun, there are two meanings in the Bible. ஒன்று, வெயில் என்று சொல்வது நமக்கு வருகிற சோதனைகள். and the hot sun, that represent our trials and the temptations. மற்றொன்று, வெயில் என்று சொல்வது நமக்கு வருகிறதான பாடுகள். and the second is the hot sun represents our sufferings. யோனாவின் மீது வெயில் பட்டதாக நாம் படிக்கிறோம். in the word of God we read that upon this Jonas the hot sun fell upon him, அவன் சாக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். and therefore he desired to die. யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறதான வேளையிலே, when Jacob was narrating his experience, பகலிலே வெயிலும் குளிரும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது என்று தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்கிறார். and regarding his suffering, he says, in the night time it was a hot sun, in the night it was a cold which consumed me. வெயில் என்று சொல்வது சோதனைகளையும் பாடுகளையும் so வெளிப்படுத்துகிறது. the hot sun represents the trials, the temptations and the sufferings. நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து செல்கிற வேளையிலே நம்முடைய சோதனைகளை அவர் பொறுப்படுத்திக் so கொள்கிறார். when the Lord is going before us, he is taking charge of all our trials and the temptations. சோதனை என்று சொல்வது நமக்கு எல்லாருக்கும் உரியது ஒன்றுதான். trial is something common for each and every one. ஆனால் ஒரு கூட்டத்தாருக்கு அந்த சோதனை என்பது அது சாதனையாய் but மாற்றப்படுகிறது. for one group of people, that a trial becomes an achievement. சோதனை என்று சொல்வது ஒரு கூட்டத்தார்
கூட்டத்தாருக்கு அது ஒரு அனுபவமாய் And மாற்றப்படுகிறது. for some people, that the trial, the temptation becomes an experience. பாடுகள் என்று சொல்வது அது வேதனைக்குரியதுதான். Yeah, suffering is of course painful. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறபடினால் அந்த பாடுகள் என்று சொல்வது நமக்குள்ளே ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. But because our God is before us, those temptations and sufferings will bring a glory in our life. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலே நிறைக்கிறார். The Lord is going before us and He is covering us with a sheet of cloud. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் அக்கினி ஸ்தம்பத்தினாலே நிறைக்கின்றார். And the Lord is going before us and He is covering us with a pillar of fire. ஏன் ஆண்டவர் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலே மூடினார்? Why the Lord is covering and closing them with a pillar of fire? அவர்கள் இரவு நேரத்திலும் கூட நடந்து போனார்கள். Because these people, they journeyed even during the night time. அது வனாந்தரமாய் இருந்தபடினால் நிச்சயம் அவர்களுக்கு குளிர் இருந்திருக்கும். And because it was a desert land, definitely those people will be shivering with cold. சரீர பாதுகாப்புக்காக ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாற்றினார். For the protection of the physical body, the Lord was there as a pillar of fire. அதே நேரத்தில் வேதத்திலே வனாந்தரத்தை பற்றி படிக்கும்போது But at the same time, in the word of God, when we read about that wilderness, அந்த வனாந்தரத்திலே தேள்களும் சர்ப்பங்களும் காட்டு மிருகங்களும் இருந்ததாக நாம் படிக்கிறோம். we read in the word of God that in the same wilderness there were scorpions, there were fiery serpents and wild beasts. இந்த மிருகங்களின் மூலமாக இவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் மாறினார். And the Lord was there before them as a pillar of fire, so that these people may not be hurt by these beasts. ஒரு நெருப்பானது எரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே When there is a fire burning, சில பட்சிகள் அதனுடைய ஜுவாலையை கொண்டு பறந்து வரும். and some of the birds, because of that the brightness of the light will come near. ஆனால் அந்த ஜுவாலைக்குள் வரும்போது அவைகள் மடிந்து போகிறது, செத்து போய் But விடுகிறது. when they come near that fire, they are just burned down and they die. தேவன் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறபடியினால் Because for the Israelites, God was the pillar of fire. எந்த மிருகங்களும் அவர்களை ஒன்று செய்ய No முடியாது. evil beast could do any harm to them. இந்த மிருகங்கள் என்று சொல்வது துஷ்ட சுபாவம் உள்ள மனிதரை வெளிப்படுத்துகிறது. When we say these beasts, that represent the people with a cruel nature. அப்ப பொல்லாத சுபாவம் உள்ள மனிதரை ஆண்டவர் நமக்கு அடிமைப்படுத்துகிறார். In other words, people with that cruel nature, they are brought down before us. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிற வேளையிலே பல காரியங்களை செய்துகிறதாக வேதத்திலே நான் When the படிக்கிறோம். Lord is going before us with the help of the Bible, we understand that He did so many great things. இன்றைக்கு நான் 3 காரியத்தை சொன்னேன். But this day, I told you 3 things. ஒன்று, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் தடைகளை மாற்றுகிறார். The first point is God is going before us and He is removing the obstacles. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் சத்துருக்களை மாற்றி போடுகிறார். Yeah, second point is that the Lord is going before us and He is turning away our enemies. மூன்றாவது, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் And இருக்கிறார். the third point is God is going before us and He is there before us as a pillar of fire, pillar of smoke. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உடையவர்களாய் இருக்கிறோம். Yeah, every one of us has the desire that our God must be before us. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடியதான எதிர்ப்புகள், நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், தடைகள், இவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்தால் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். Because if we want the hindrances, obstacles and resistance and the enemies to be done away with, then our God must be before us. கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் கொண்டு வருவது எப்படி? How can we bring our God before us? நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை I will செவ்வையாக்குவேன். go before you and I will convert the crooked things into straight places. ஆண்டவர் நமக்கு முன்னால போற நேரத்துல எல்லா தடைகளும் நம்மை விட்டு போய் விடுகிறது. So when the Lord is going before us, all the hindrances will give way. எப்படி நம்முடைய தேவனை நமக்கு முன்பாக கொண்டு How வருவது? can we bring God before us? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Oh, beloved people of God, in our personal life, every day we must keep our God before us. இதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு ஆலோசனையை நாம் படிக்கின்றோம். In the book of the prophecy of Isaiah, in this point, we read a counsel. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை படிக்கும்போது, Isaiah 40, 3rd and 4th verses. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். Prepare you the way of the Lord. அதாவது ஆண்டவர் நமக்கு முன்பாக போவதற்கு வழியை ஆயத்தம் In பண்ணுங்கள். other words, for God to go before us, you prepare the way. அவாந்தர வெளிகளில் நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். Make straight in the desert a highway for our God. பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு
and every valley shall be exalted, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு every mountain and hill shall be made low, கோணலானவைகள் செவ்வையாகி and the crooked shall be made straight, கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட and வேண்டும். the rough places must be made plain. ஆண்டவருக்கு வழியை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். We have to prepare the way for our God, அவர் நமக்கு முன்பாக செல்வதற்கு வழியை நாம் ஆயத்தம் பண்ணி தர வேண்டும். and we have to prepare the way before us so that God may go ahead of us. நம்ம எப்படி ஒண்ணா ஜீவிச்சாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருப்பார் அப்படின்னு நினைச்சிட We கூடாது. should not presume that whatever way we may lead our life, God will be before நாம் us. ஏனோதானோ என்று ஜீவிப்போமானால் சத்துரு தான் நமக்கு முன்பாக இருப்பார். Supposing we are careless and lethargic, then only the enemy will be கர்த்தர் before நமக்கு us. முன்பாக இருப்பதற்கு நாம் வழியை ஆயத்தம் பண்ண That வேண்டும். our God may be before us, we have to prepare the way. எப்படி கர்த்தருக்கு என்று வழியை நாம் How ஆயத்தம் can பண்ணுவது? we prepare the way for our God? இந்த 4வது வசனத்திலே 4 காரியத்தை நாம் படிக்கிறோம். In this 4th verse, we see 4 points. ஒன்று, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். First point is every valley should be exalted. இரண்டாவது, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட And வேண்டும். the second point is every mountain and every hill must be brought low. மூன்றாவது, கோணலானவைகள் செவ்வையாக And the வேண்டும். third point is every crooked way must be made நாலாவது, straight. கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட And வேண்டும். fourthly, the rough places must be made plain. இந்த காரியங்களை நாம் சரிப்படுத்தும் போது கர்த்தருக்கென்று நாம் வழியை ஆயத்தம் When பண்ணலாம். we make right these things, then we can prepare a way for our God. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இதே வசனத்தை நாம் The படிக்கின்றோம். same verse we read in the Gospel of Luke, chapter 3. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு நபராயிருந்தார். And John the Baptist was a person who can prepare the way for God. இந்த எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை அவன் செய்கிறவனாயிருந்தான். And he was a man who would practically do what was listed in this prophecy of கர்த்தர் Isaiah. நமக்கு முன்பாக இருப்பதற்கு பள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். And that the Lord may be before us, every valley must be exalted. இந்த பள்ளங்கள் என்று சொல்வது என்ன? What are these valleys? இது நமக்குள்ளே காணப்படுகிறதான தாழ்ந்த மனப்பான்மை. And this is that the inferiority complex is seen in us. இருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே தாழ்மை அவசியம்தான். Yeah, every Christian needs a humility. அதே நேரத்திலே தாழ்ந்த மனப்பான்மை அவசியம் இல்லை. But at the same time, we should not speak low about us. இந்த தாழ்ந்த மனப்பான்மை என்பது என்ன? What is that inferiority complex? தங்களை குறித்து கொஞ்சம் தரக்குறைவாக எண்ணுதல், இது தாழ்ந்த மனப்பான்மை. Thinking about our own self in a very base and a vile way. பொதுவாகவே ஜனங்கள் மத்தியிலே 2 கூட்டத்தார் உண்டு. Generally, in the midst of people, 2 groups of people are there. இன்ஃபீரியாரிட்டி பீப்புள், மற்றொன்று சுப்பீரியாரிட்டி பீப்புள். People with a superiority complex and the other group with an inferiority ஒரு complex. கூட்டத்தார் தங்களை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடிய One ஒரு group of கூட்டத்தார். people think very high about themselves. தங்களை பற்றி எப்போதும் தங்களுடைய கற்பனையில பெருசா எண்ணிக்கிட்டே இருக்கிற In their கூட்டத்தார். imagination, they will have a very high esteem about themselves. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், எப்பொழுதும் தங்களை எப்பொழுதும் ஒன்றுமில்லாதவர்கள் என்று தங்களை பற்றி தரக்குறைவாக எண்ணக்கூடிய Another group கூட்டத்தார். of people, who are keeping themselves as a vile before themselves. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போனோம்னா இந்த 2 சுபாவமே ஆண்டவருக்கு பிடிக்காது. If we want the Lord to go before us, the Lord doesn't like both these natures. உங்களை பற்றி தரக்குறைவாக எந்த விதத்தினாலும் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். And do not think very low about your own self. உங்களுக்குள்ள எந்த ஒரு தகுதியும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தெரிஞ்சுதான் இந்த இடத்துல கொண்டு You வந்திருக்கிறார். know that you don't have any worthiness or good thing, but God has chosen you and brought you here. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததான தெரிந்தெடுப்பை பற்றி நாம் And in the படிக்கின்றோம். Holy Scripture, we see how actually the Lord had elected us. இந்த தெரிந்தெடுப்பை பற்றி படிக்கிற வேளையில நமக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். And when we see how the Lord had chosen us, we know that we don't have any goodness in us. தகுதி இல்லாத நம்மை தான் ஆண்டவர் கொண்டு Yeah, வந்திருக்கிறார். we were unworthy, but the Lord has brought us here. இதற்காக வேண்டி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் படிப்பறிவில்லாதவன், நான் ஒரு பேதை, நான் ஒரு முட்டாள், எனக்கு அறிவு இல்லை, இப்படியே ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்க And கூடாது. because of this, we should not be repeating, see, I don't know anything, I am ignorant, I am a fool. அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனனாய் இருக்கிறதான காலகட்டங்களில் At the time when Apostle Paul was so weak and infirm, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று well, சொல்கிறார். he said, I can do all things. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் The என்கின்றார். reason is, he says, the Lord Christ who is strengthening me is with me. நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாயிருந்தாலும் விசுவாசத்தினால் நாம் அறிக்கை செய்ய So வேண்டும். whatever be our circumstances, by faith we must confess. அதே நேரத்திலே அது நமக்கு ஒரு மேட்டிமையாகவும் மாறிவிடக்கூடாது. But at the same time, we should not be boasting about that. ஒரு பிலிவரி விதமாக சொன்னார். One believer said like this.
நான் மற்றவர்களுக்கு போய் சத்தியத்தை அறிவிக்கின்றேன். I go and proclaim the truth to others. இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதான நேரத்தில் எனக்கு நான் படிப்பறிவில்லாத ஒரு நபர் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருகிறது. And whenever I speak that gospel to others, I always remember I am not educated. அந்த நேரத்தில் நான் இவ்விதமாக எனக்குள்ளே சொல்லிக் And at கொள்கிறேன். that time, I secretly say within myself. எனக்கு மாத்திரம் தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைச்சு நான் சொல்லுவேன். And I will be thinking, I only know all things, other people don't know, then I speak. மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்லி முடிச்சிட்ட பிற்பாடு, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு தெரியறது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்புறம் சொல்லுவேன். Then after having told them the gospel to other people, then I will say, oh Lord, those people know, I do not know that at all. இப்படி சொல்றதுனால எனக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகிறதாக சொல்கிறார். And he says, because I say this, I am bold to say the gospel. தன்னை பற்றி சொல்கிறார், நான் ஒரு படிப்பறிவில்லாதவன். Regarding himself, he says, I am not illiterate. நான் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, But when I declare about Jesus to others, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் and நினைச்சேன். I assume that they do not know anything, I only know that. சொல்லி முடிச்சிட்ட பிற்பாடு அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போயிட்டே இருப்பேன். After having told the gospel to them, I say, oh Lord, I don't know anything, but they know much better. சரியா சொல்ல போனா நாம் ஒரு மிதமாய் நடக்கிறவர்களாய் நாம் போய் கொண்டிருக்க In வேண்டும். other words, we can say that we must be moderate in our thinking. இந்த ஜீவியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் Yeah, எதிர்பார்க்கிறார். this is what the Lord is after all expecting in us. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What is the nature of those disciples who were there with Jesus? அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாய் They were இருந்தார்கள். not illiterate. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாய் They இருந்தார்கள். were after all poor fishermen. அவர்கள் தோல் பதனிடுகிறவர்களாய் And இருந்தார்கள். they were the tanners. சமுதாயத்திலே ஒரு சாதாரணமான ஒரு ஆட்களாய் In the இருந்தாலும் society, they were very, very ordinary folk. அவங்க எல்லா நேரத்திலும் போய் நான் மீன் பிடிக்கிறவன், தோல் பதனிடுகிறவன் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இல்ல. But they never told any people, see, after all, I'm a poor fisherman, I'm a tanner. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். But they thought that they were the servants of the living God. அருமையானவர்களே, நமக்கு இருக்கக்கூடியதான தாழ்ந்த மனப்பான்மை நம்மை விட்டு போய்விட வேண்டும். Yeah, beloved people, the very low estimate we have about ourselves go இந்த from us. தாழ்ந்த மனப்பான்மையே நம்மை அழித்துவிடும். And this very low opinion, it will destroy us. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒன்னு பாவம் ஒன்னு செய்யல, இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்ன அடிக்கடி வாட்டுதுன்னு நினைக்கலாம். And probably you may say, I have not committed any sin, but only this thought I am having. நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், அதனால் யாரும் என்னை பார்த்து பேசுகிறதில்லை. I am from a poor village, that is why nobody speaks to me at all. நான் படிப்பறிவில்லாதவன், ஒருவரும் என்னை பார்த்துட்டு கூட பார்க்காம போயிட்டே I am இருக்காங்க. not illiterate, that is why nobody is recognizing me. இப்படி நாமே நம்மை பற்றி ஒரு தரக்குறைவாக நினைத்து விடுவது. So in this way, when we have a low estimate about ourselves, நம்மை பற்றி மற்றவர்கள் ஒன்னு சொல்லாவிட்டாலும் நாம நம்முடைய மனதிலே நினைத்துக் கொள்வது, other people do not speak ill about us, but when we think bad about us, இவ்வளவு பெரிய சபையில நம்மளையா கண்டுக்க போறாங்க அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிறது. and we ourselves think, see, this is a huge church, nobody will worry about me. இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்பட, எண்ணங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். Such thoughts, must fly away from us. கானானை வேறு பார்க்கும்படிக்கு 12 பேர் அவர்கள் செல்கின்றார்கள். 12 spies, they went to Canaan to spy about that land. அதிலே 10 பேர் கானானை பற்றி அவர்கள் துர்ச்செய்தி சொன்னார்கள் படிக்கிறோம். And among them, the Bible says 10 people came and brought evil tidings about them. இவர்கள் துர்ச்செய்தி சொன்னதற்கான காரணம் What என்ன? is the reason they gave evil report? மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் ஒப்பிட்டு தங்களை கீழாக நினைத்தார்கள். And they compared others with themselves and thought very low about நாங்கள் themselves. வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். We were like grasshoppers. அவர்களோ ஏனாக்கின் புத்திரர், ராட்சத புத்திரராய் But இருந்தார்கள். they were giants before us, the children of Enoch. மற்றவர்களை பெருசா நினைச்சாங்க, தங்களை ரொம்ப தரைக்குறைவா தாளிட்டு So they குறைச்சு thought கொண்டாங்க. very low about themselves, but they thought about others as very big. தங்களை அவர்கள் மிகவும் கீழாக கொண்டு வந்தபடியினால், And because they brought themselves very low, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு போன போது, and when they carried these words to the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த தாழ்ந்த மனப்பான்மை உண்டானது. then this complexity came into the people of Israel also. இதனால் என்ன ஏற்பட்டது? The net result. அந்த துர்ச்செய்தியை சொன்ன மனிதரோ வென்றால் வாதையினாலே செத்தார்கள். But the people who brought a evil report about Canaan were plagued by evil, they were tormented. பரிசுத்த வேதாகமம் இதை ஒரு துர்ச்செய்தி என்று சொன்னாலும், The Holy Bible is calling it as an evil report. வேவு பார்க்க போன இவர்களுக்குள்ள என்ன நடைபெற்றது? But actually what was there in the heart of the spies? தங்களை குறைவாக மதிப்பிட்டார்கள். They had a very low estimate about themselves. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன But செய்கின்றார்கள்? you know what Joshua and Caleb did? நாங்கள் அந்த பட்டணத்திற்கு போன வேளையிலே, Yeah, at the time when we went to that city, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு oh, போய்விட்டது. that shadow which was preserving them had left கர்த்தர் them. நம்மோடு கூட இருக்கிறார், அந்த பட்டணத்தை மேற்கொள்ளலாம் என்று And சொன்னார்கள். then they said, the Lord is with us, we can easily overcome that city. அருமையானவர்களை,
கர்த்தர் நம்மோடு கூட Yeah, இருக்கிறார். beloved, the Lord is with us. நமக்குள்ள இருக்கக்கூடியதான தாழ்ந்த மனப்பான்மையை நாம் தகர்த்து விட வேண்டும். And that low estimate about ourselves, the inferiority complex must be put away from us. தாவீதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. One time came to David also, கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு அவன் புறப்பட்டு போகிறான். and he was going ahead to fight against Goliath. சவுலுக்கு இந்த கோலியாத்தோடு கூட யுத்தத்திற்கு அனுப்புவது யார் என்று தெரியவில்லை. And Saul was perplexed as to whom to say to be sent to fight against Goliath. எல்லாரையும் கூட்டு பார்க்கறான், ஒருத்தனும் யுத்தத்துக்கு வரல. He is calling people one after the other, but nobody came forward. ஆனால் தாவீது நான் யுத்தத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறான். But David says, I am ready to fight. அதற்கு சவுல் என்ன சொல்கின்றான்? You know the reply of Saul? நீ அவனோடு கூட யுத்தம் பண்ண முடியாது. No, you cannot fight against him. நீ இளைஞனாய் இருக்கிறாய். Because you are but a lad. அவனோ சிறுவயது முதற்கொண்டு போர் வீரனாய் But இருக்கிறான். right from his youth, Goliath is a warrior. அதாவது தாவீதுக்குள்ள இருக்கக்கூடியதான குறைவான பகுதியை சுட்டி காமிக்கிறான். Because this Saul is pointing out those disadvantages நீ of David. இளைஞனாய் இருக்கிறாய். You are but a அவன் youth. சிறுவயது முதற்கொண்டு போர் வீரனாய் But இருக்கிறான். he is a valiant soldier right from his youth. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. You cannot do anything நான் against him. தைரியமா போறேன் அப்படின்றான். But he says, I go சரி இந்த courageous. வஸ்திரத்தையாவது ஆயுதம் போட்டுக்கோ அப்படின்றான். But at least put on this armor, he says. தாவீதுக்கு போட்டு பழக்கமும் கூட இல்ல. But David was not experienced with that இத தாவீது armor. கலட்டி போட்டுட்டான். And David threw it away. ஆனால் சவுலுடைய மனதில் என்ன இருந்திருக்கும்? You know what was there in the mind of Saul? எவனும் யுத்தத்துக்கு போக முன் வரல, இவனாவது வந்தானே ஏதோ போட்டோம் அப்படின்னு தான் நினைச்சான். And he thought that nobody has come forward to fight. All right, let this youth go forward. தாவீதை மட்டம் தட்டக்கூடிய வார்த்தைகள் சவுல் சொன்னாலும் Even though Saul uttered those words discouraging David, தாவீதுக்குள்ள ஒரு நல்ல தைரியம் இருந்தது. David had that much boldness. ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் Yeah, வந்தது. one time a bear came, one time என் another கைகளில் lion came. ஒன்றுமில்லாது இருந்து நான் அதை கிழித்து கொண்டு போட்டேன். I was empty-handed, but I just tore them. அவைகளில் இவன் ஒன்றை போல இருப்பான். And this is how Goliath will be one among பாருங்க, them. சவுலுடைய வார்த்தைகளை கேட்டு சகிச்சிட்டு யுத்தத்துக்கு போறான். And see, he heard the words of this Saul, and he was going forward to fight. அடுத்தது கோலியாத் அவனை மட்டம் தட்டுறான். And now you see, next Goliath is தடியை speaking. எடுத்துக்கிட்டு என் கூட யுத்தத்துக்கு வர்ற நான் என்ன நாயான்னு கேக்குறான். You were coming with a stick, am I a dog? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தா கூட இப்படி எல்லாம் ஒரு மனுஷனை சொன்னா என்ன ஆகும்? And he may be really valiant, but when other people are using these words, you know what impression he will have. எவ்வளவு தைரியமான ஒரு மனிதனுக்கும் அதைரியமூட்டும் வார்த்தைகளை போட்டுட்டோம்னா அவனுக்கு இருக்கிற தைரியமே See, போயிடும். discouraging words you speak to a bold man, then he will lose all his worthiness. நீ தடிகளோடு கூட என்னிடத்தில் வருவதற்கு நான் நாயா என்று Am I a dog that you must come to fight against me with a stick and rod? அவனுடைய தேவர்களுடைய நாமத்தை கொண்டு அவனை சபிக்கிறான். Using the word, using the name of his God, he is cursing David. ஆனாலும் தாவீதுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வந்துச்சா? But did David ever have a low complexity? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு Oh, கொடுப்பார். today the Lord will deliver you into my hands. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி Then I will cut off your head from your body. ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இரையாக நான் ஒப்பு Then I கொடுப்பேன் will என்று give you சொல்கிறார். a head as a prey to the fowls of air. இதுதான் அவனுக்குள்ள இருந்ததான ஒரு தைரியம். And that was the courage David had. அருமையானவர்களை தாழ்ந்த மனப்பான்மையை எடுத்து போட்டு And விடுங்க. beloved people throw away that low estimate about கர்த்தர் நம்ம yourself. எல்லாரையும் ஒரு குடும்பமாக இணைத்து And the வைத்திருக்கிறார். Lord had joined everybody as a family member. நமக்குள்ள எந்த விதமான ஒரு பட்சபாதம் கிடையாது. And there is no division or partiality among us. படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பதல்ல, And there is no division among the educated and ஏழைகள் uneducated. பணக்காரர்கள் என்பதல்ல, And there is no division between the wealthy and the poor ஆண்டவர் people. எல்லாரையும் ஒரே விதமாக காண்கின்றார். And the Lord is looking at everybody in the same way. இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். You just put away these bad things from you. நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. Never think, if I pray, will God listen to me? நீங்க யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். Whosoever you may be, when you pray, God will accept it. அடுத்தது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சகலவிதமான மலைகளையும் குன்றுகளையும் அவர்கள் தாழ்த்த வேண்டும். And the next point is they must bring low all the hills and all the mountains. பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு All the valleys must be exalted. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட And வேண்டும். all the mountains and the hills must be brought low. எந்த இடத்துல மலை இருக்கோ அந்த மலைக்கு நேரா கீழே இருக்கிறது ஒரு பள்ளம் இருக்கதான் And wherever there is a mountain, down below that mountain there will be a valley. இந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு என்ன வழி? ஒரே வழி. And what is that only way to fill this valley? இந்த மலையையும் குன்றையும் இடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா பள்ளம் மூடிடும். So demolish this mountain, that hill, and then fill it in that valley. பள்ளங்களெல்லாம்
மலைகளெல்லாம் உயர்த்தப்பட And வேண்டும். all the valley must be exalted. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட Then வேண்டும். all the hills and the mountains must be brought low. இந்த மலைகள் குன்றுகள் என்று சொல்வதற்கு ரெண்டு விளக்கங்கள் And காணப்படுகிறது. these hills and these mountains, have got two meanings. மலை என்று சொல்வது மேட்டிமையை And வெளிப்படுத்துகிறது. that the mountain represents the pride. குன்றுகள் என்று சொல்வது நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையை And the வெளிப்படுத்துகிறது. hills represent the trust and the confidence that we have. நமக்குள்ள இருக்கக்கூடியதான மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டியதா இருக்கிறது. So all the mountains and all the hills seen in our heart must be brought low. நமக்குள்ள எந்தெந்த விதத்திலே மேட்டிமை இருக்கிறதோ அந்த மேட்டிமையை அகற்ற வேண்டும். And whatever thing we are boasting about or glorying about, that must be done away. ஆண்டவர் நமக்கு முன்னால கடந்து போனோம்னா இருக்கிற மலையானது இடிக்கப்பட And வேண்டும். if we want the Lord to go before us, that mountain must be destroyed. நமக்கு முன்பாக மேட்டிமையானது மலையை போல் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு முன்பாக காணப்பட Supposing முடியாது. our pride is as a mountain, then God cannot go before us. நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? And what is there in us about which we can boast about? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பை பற்றி சொல்கிறார். And Apostle Paul is speaking about the election by God. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 28 வசனத்தை நாம் படிக்கிற 1 வேளையில் Corinthians, first chapter, 27-28. உலகத்திலே ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து And கொண்டார். in this world, God has chosen the foolish things of this உலகத்திலே world. பலவீனமானவைகளை தெரிந்து And in கொண்டார். this world, God has chosen the weak things of the world. இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். Oh, the base things of the world, the things that are despised, and the things which are not God has chosen. இந்த வசனத்திலே கர்த்தருடைய 5 விதமான தெரிந்தெடுப்பை பற்றி So படிக்கிறோம். in this verse, we see those 5 points of the election of God. ஒன்று பைத்தியமானவைகளை தெரிந்து First கொண்டார். thing, the foolish things of the world. பலவீனமானவைகளை And தெரிந்து the weak கொண்டார். things of the world. இழிவானவைகளை தெரிந்து The கொண்டார். base things of the world. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து The கொண்டார். despicable things. இல்லாதவைகளை தெரிந்து The கொண்டார். things which are not. இந்த 5ல ஏதாவது ஒண்ணு நாம இருப்போம். Yeah, in this 5, we will be belonging to one category. நமக்கு படிப்பு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் இந்த 5ல ஒரு ஆள் தான். Yeah, we may be educated, we may be wealthy, but yet we will come in one of these categories. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் Whosoever that person may be who has received இந்த Jesus. 5ல ஏதாவது ஒண்ணு இருக்கதான் செய்யும். In these 5, he will come in this 5, one category. உலகத்துல பைத்தியமாய் எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து Yeah, கொண்டார். whatever things were foolish, the Lord had chosen them. இன்னைக்கு உலகத்துல நமக்கு கிறிஸ்தவன்ற மரியாதை இருக்கா? And in this world, you call yourself a Christian, you think you will be getting some ரொம்ப ஒரு fame. சாதாரணமா அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. And other people will think low about you. எத்தனையோ காரியத்தின் மூலமாக நாம் அற்பமாக நாம் In எண்ணப்படுகிறோம். so many aspects, we are thought low by the நமக்குள்ள society. வேற்றுமையான எண்ணங்கள் வரும்போது இந்த 5ல ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைக்கணும். And when we are feeling proud, we must understand that we belong to one of these 5. சபையில் இருக்கிற விசுவாசிகளே இந்த 5 கூட்டத்தாரா இருப்பானால் ஊழியக்காரர் யாரா இருப்பான்? And if the believers happen to be belonging to the 5 categories, what about the servants of God? விசுவாசிகள் எல்லாம் அரை பைத்தியம்னா ஊழியக்காரர் எல்லாம் முழு பைத்தியமா? Yeah, the believers may be half fools, then the workers will be fully foolish. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் இருந்து ஒரு கூட்டத்தார் தெரிந்து கொள்ளப்பட்டார். Among the people who were chosen, one group is elected. பைத்தியத்திலிருந்து முழு பைத்தியத்தை ஆண்டவர் So தெரிந்து among the foolish people, God is choosing the fools for his ministry. எங்களுக்குள்ள மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே So கிடையாது. among us also there is nothing about which we can boast. நாம நினைக்கிறோமா திறமை இருக்கிறது மேன்மை இருக்குது அதனால கொண்டு வந்தார் நினைக்கிறோமா? And do we think that I am able, I am wise, that is why God has chosen me? அருமையானவர்களே, ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் கர்த்தர் Yeah, உருவாக்கினார். beloved, out of nothing God is reforming and choosing. அடிக்க சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க பைபிள் நிறைய படிச்சிருப்பீங்களான்னு Some கேட்பாங்க. people will ask me, are you thorough with the Bible? நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு தடவை தான் பைபிள் And படிச்சேன். before I stepped into this ministry, only one time I read the இந்த Bible. பெரிய கடலை ஒரு தடவை படிச்சா என்ன மைண்ட்ல இருக்க போகுது? And this is a huge ocean. You read it once, what can you retain in இன்னைக்கு memory? பேசுறோமே அது என்ன? What is it? இன்றைக்கு பேசுகிறேன் அது என்ன? And what am I speaking today? அது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபையா And இருக்கிறது. it is entirely by the grace of God. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனே அவன் மேல் இரக்கமாய் Oh, இருப்பேன். upon whom I will have mercy, I will have mercy. எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனே அவன் மேல் And உருக்கமாய் upon whom இருப்பேன். I will have compassion, I will have compassion upon him. பைத்தியங்களிலிருந்து முழு பைத்தியத்தை ஆண்டவர் தெரிந்து Yeah, கொண்டார். out of the fools, the Lord had chosen the best of these fools. நான் முதலிலே ஒரு பிரசங்கம் செய்யும்படிக்கு சபைக்கு For the அனுப்பப்பட்டேன். first time, to preach in a church, I was sent. வெறும் 10 நிமிஷம் தான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன். And only 10 minutes I preached. எனக்கு மிகவும் துக்கமா இருந்தது. I felt very bad. வெறும் 10 நிமிஷம். Just 10 minutes.
என்ன செய்யறது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது. I was wondering what to do next. அடுத்த முறை சென்டர் பாஸ்டர் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணும்படிக்கு போக சொன்னார். And the next time the center pastor said, you go to that church to preach. அந்த சபையில ஊழியக்காரர்கள் யாரும் கிடையாது, சபைக்கு பிரசங்கம் பண்ணும்படிக்கு போக There சொன்னார். was no full-time Sabbath God there. I was sent there to preach. நான் சொன்னேன், சிஸ்டர்ஸ் கூட வர வேணாம், நான் மாத்திரம் போறேன். Then I said, do not send the sisters with me. Let me go alone. எதுக்கு சிஸ்டர் கூட வரக்கூடாது? And why the sisters should not come with me? நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டேன்னா அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. And supposing I commit a mistake, then those people will mock at me. பாஸ்டர் கேட்டார், அப்படியானா ட்ரம் யார் அடிக்கிறது? Then pastor said, who will beat the drum? யார் பாட்டு பாடுறது? And who will be singing? எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். Then I said, I will do all that. அவர் எனக்குள்ள இருக்கிற பயத்தை தெரிந்து கொண்டார். Then that the pastor understood my weakness and my fear. என்னை தனிமையாக அனுப்பி வைத்தார். Then he sent me alone. யாரும் இல்லாதனால தைரியமா இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் பேசினேன். Because there was no co-worker, I spoke boldly for 45 minutes. ஆராதனையிலே நானே ட்ரம் அடித்தேன். Then I beat the drum in that ministry. நானே பாட்டு Then பாடினேன். I sang the song. நானே பிரசங்கம் Then பண்ணினேன். I preached. இதுதான் என்னுடைய தகுதி. And this is my worthiness. இன்றைக்கு இந்த இடத்திலே நிற்கிறோம் என்றால் And today you see, I am standing before you. கர்த்தர் தகுதிப்படுத்தி Yeah, the வைத்தார். Lord had made me worthy. ஆண்டவர் தெரிந்து கொள்வதில் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, இல்லாத ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் தெரிந்து So we must கொள்கிறார். understand that because the Lord had chosen us, we must understand we don't have anything. ஏன் இப்படிப்பட்ட நபரை தெரிந்து Why கொள்கிறார்? the Lord is choosing such a people? வேதம் சொல்கிறது, மாம்சமான ஒருவனும் கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதிருக்கும்படிக்கு அப்படி செய்தார். And the Bible says that the Lord has done it so that no flesh should glory in His presence. சங்கீதத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the Psalm? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை Yeah, பாராட்டுகிறார். some people will be glorying about the chariots and horses. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை But we are பாராட்டுகிறோம். glorying and boasting about the name of our Lord அவர்கள் God. முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். And they are broken down and fallen, but we are standing upright. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து They are நிற்கிறோம். broken, they are fallen down, but we are now standing upright. என்றைக்கு ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடியதான ஞானத்தை பயன்படுத்தி என்னால் நடந்தது என்று சொல்கிறான், அவன் அழிக்கப்பட்டு போகிறான். And the day when he says that I am able, I am wise, that day he is destroyed by God. அடுத்தது குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டியதா And the இருக்கிறது. next day we see that the hills must be brought low. இந்த குன்றுகள் என்று சொல்வது என்ன? What are these hills? இந்த குன்றுகள் என்பது நான் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை, And these hills are our trust and நான் confidence. சார்ந்து கொண்டிருக்கிறதான சார்பிடம். In other words, the leanings upon which we பரிசுத்த lean. வேதாகமம் என்ன சொல்கிறது? What does the Holy Scripture say? மலைகளையும் குன்றுகளையும் நம்புகிறது விருதா என்று படிக்கிறோம். In vain you put your trust upon these hills and the mountain. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எல்லாம் விருதாதான். Do not put your trust upon any man. It is a vanity. நீங்கள் குடும்பமாய் இருந்தாலும் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. You may be in the family, but yet do not put your trust upon நம்மளை any கடைசி individual. வரைக்கும் வழி நடத்த போகிறவர் நம்முடைய It தேவன். is only our God who is going to help us till the last minute. மனைவியாய் இருந்தாலும் கூட கர்த்தரை நம்புங்க. Yeah, she may be a wife, but trust in புருஷனாய் the இருக்கிறவங்க Lord. நீங்களும் கர்த்தரை Yeah, you நம்புங்க. may be husband, but trust in the Lord. பிள்ளைகளா இருக்கிறவங்க நீங்களும் கர்த்தரை நம்புங்க. You are the children, trust in the Lord. நீங்கள் கர்த்தரை நம்பாமல் யாரோ ஒருவரை நம்பிக்கொண்டிருப்பீர்களானா, If you do not trust the Lord, but trust somebody, ஆண்டவர் அந்த நம்பிக்கையை அசைப்பார். and then the Lord will shake the trust. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க ஆண்டவர்கிட்ட தான் தேடி வர And வேண்டியதா at இருக்கும். that time you got to come in search of God. எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நீங்கள் In நம்பிக்கொண்டிருங்கள். all situations, in all times, trust in the Lord. மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஜான் வெஸ்லி. John Wesley was called as a great reformer. அவர் ஒரு நல்ல ஒரு போதகராகவும் கூட Yeah, இருந்தார். he was a very mighty preacher. அவருடைய குடும்பத்திலே அவரோடு கூட பிறந்தவர்கள் 17 பேர். 17 people were born along with this John Wesley in his family. இந்த 17 பேர் பிறந்தபோது ஜான் வெஸ்லியினுடைய தகப்பனார் மரித்து போனார். And when the 17th person was born, the father of John Wesley died. 17 பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தார். These 17 children were so young and tender. அந்த தாயாருக்கு என்ன செய்வது என்று That தெரியவில்லை. the mother was perplexed. She didn't know what to இந்த do. ஜான் வெஸ்லியினுடைய தாயார் சூசன்னா அழுது கொண்டே இருந்தார். And the mother of this Wesley, Susanna, was crying, weeping. ஒருபுறம் புருஷன் மரித்து போய்விட்டார். See, one time the husband died. மற்றொரு புறம் இந்த 17 பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க On the போகிறோம்? other side, she was wondering, how can I bring up all these 17 அவர்கள் children? அந்த அறையை விட்டு வராமல் அழுது கொண்டே இருந்தார்கள். She did not step out that room, but she was ஒரு நாள் weeping. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசினார். One day, the Lord spoke to her by His word. பெருசா ஆண்டவர் ஒண்ணு சொல்லல. The Lord did
did not elaborate on that. சூசன்னா கவலைப்படாத, Susanna, don't worry. நான் பார்த்துக் கொள்கிறேன். I will take care. அதோடு கூட கவலையை தூக்கி போட்டார்கள். And with that she threw away her worry. இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல, And this was not the word of man. இது தெய்வத்தினுடைய வார்த்தை. This was the word of God. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நினைத்தார்கள். And she presumed that the Lord will take care. அந்த 17 பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டார். Yeah, really the Lord took care of the 17 children. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக They were இருந்தார்கள். blessed children. ஜான் வெஸ்லி விதமாக சொல்கின்றார், John Wesley says, என்னுடைய தகப்பன் இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். even if my father were alive, we should not have come to this position. எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் என்று I சொன்னார். got a heavenly father. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பரம தகப்பன் உண்டு. Yeah, beloved people of God, for every one of us we have a heavenly எல்லா father. காரியத்திலும் அவரையே In நம்பிக்கொண்டிருந்தார். all things put your confidence upon him. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். Oh, I will lift up my eyes towards the holy hill from where my help எங்கிருந்து comes. எனக்கு ஒத்தாசை வரும்? From where my help comes. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். And for that God who made heaven and earth, I will receive my help. இந்த வேத வசனம் கொஞ்சம் வித்தியாசமாய் But காணப்படுகிறது. this particular verse, is slightly different. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இருக்கிறது. And it is there, I will lift up my eyes towards those hills from where my help comes. ஆனால் அது அப்படி அல்ல. But that is not real. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் ஏறெடுப்பேனோ? And will I ever lift up my eyes towards those hills from where my help comes? எங்கிருந்து ஒத்தாசை வரும்? From where the help comes? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை Oh, வரும். that help will come from that Lord who made heaven and என்னுடைய earth. ஒத்தாசைக்காக வேண்டிய எந்த பர்வதத்தையும் நான் நம்ப And மாட்டேன். for my help, I will not trust any hill. எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தரை For நம்பிக்கொண்டிருப்பேன் all என்றார். my need and necessity, I will trust in my God. எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்திருங்க. Whatever be your matter, lean upon the Lord. மனுஷனை நம்புறதுனால அது ஒன்னும் பிரயோஜனம் அல்ல. By depending upon a man, no use. 17ஆம் அதிகாரத்தில் என்ன What படிக்கின்றோம்? do we read in chapter 17? மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். And forsake a trusting man. அவன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். What is he to be accounted of? அருமையானவர்களை, நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்தினார். Oh, beloved people, the Lord will take care of all our personal matters. மூன்றாவது, கோணலானவைகள் செவ்வையாகி. And thirdly, the crooked things will be made இது straight. என்ன கோணலானவைகள் என்ற வார்த்தையினுடைய What பொருள் are என்ன? these crooked things? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே என்று பவுல் சொல்கிறார். And Saint Paul says that you are in the midst of crooked and perverse generation. இந்த கோணல் என்று சொல்வது பாவத்தை So வெளிப்படுத்துகிறது. this crookedness represents a person's இந்த sin. கோணல் என்று சொல்வது மீறுதலை வெளிப்படுத்துகிறது. This crookedness represents a transgression. இதுதான் கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி. And this is that crooked and perverse generation. கோணலாவைகள் செவ்வையாகி. Crooked things will be made straight. ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும் அப்படின்னா, And if we want the Lord to go before நமக்கு us, முன்பாக நமக்குள்ளே காணப்படுகிறதான பாவங்கள் மீறுதல்கள் நம்மை விட்டு அகற்றப்பட then வேண்டும். all the transgressions and the sins seen in us must be removed. ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே In Isaiah 59:1, நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை பார்க்க விடாதபடிக்கு மறைக்கிறது என்று படிக்கிறோம். and there we see our sins are hiding the face of God, that we are not able to behold Him. ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போறதுக்கு எல்லா குறைவான பகுதிகளை மாற்றி போடுங்கள். And just remove all those wrong things before you, so that God may go before you. நான்காவது, கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். All the rough things must be made smooth, made plain. ஒரு ரோடு போடுறதான நேரத்துல பாருங்க, கல்லெல்லாம் கொட்டுறாங்க. See, when they are laying a road, they are pouring that these stones. கல்லெல்லாம் கொட்டி முடிச்சிட்டு என்ன பண்றாங்க? And when they are pouring that jelly stone over that, what do they அதுக்கு do? மேல ரோடு ரோலரை ஓட்டுறாங்க. And they are running that road roller over ஏன் that. ரோடு ரோலர் ஓட்டுறதுக்கு என்ன And காரணம்? why are they running it over பெரிய that? கல்லா இருக்கும் அல்லது சின்ன கல்லா இருக்கும், They may be a huge stone or a big or small அல்லது ஒரு stone. இடத்துல கல்களானது குவிக்கப்பட்டது போல இருக்கும். Or maybe it is a heap of stone in one place. இந்த ரோடு ரோலர் ஓடுகிறதான நேரத்துல எல்லாம் சமமாக்கப்படுகிறது. When that road roller is run there, then everything is made equal and plain. நமக்குள்ளே காணப்படுகிறதான கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட And வேண்டும். that rough things seen in us will be made as a plain. இந்த கரடு முரடானது என்று சொல்வது துஷ்ட சுபாவத்தை And that வெளிப்படுத்துகிறது. rough things, that represent our wicked nature. நமக்குள்ள இருக்கக்கூடியதான பிடிவாதத்தை And வெளிப்படுத்துகிறது. that
shows our adamant nature. நமக்குள்ள இருக்கக்கூடியதான வைராக்கியத்தை That வெளிப்படுத்துகிறது. shows our jealousy. இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். All these things must be removed. இந்த கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் போது தான் கர்த்தர் நமக்கு முன்னே போவார். When the rough things are made as plain, then the Lord will go before us. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். Prepare you the way for God. அவருக்கு பாதைகளை செவ்வையாக்குங்கள். And make his path straight. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு All the valleys will be lifted up. மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு And the hills and the mountains will be brought low. கோணலானவைகள் செவ்வையாகி The crooked things will be made கரடு straight. முரடானவைகள் சமமாக்கப்பட And the வேண்டும். rough places will be made plain. அப்பொழுது நம்முடைய ராஜா சாந்த குணமுள்ளவராய் அவர் கழுதை குட்டியின் மீது அவர் ஏறி Then வருகின்றார். our king will be coming upon his as the meek king. அருமையானவர்களே, அவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். Oh, then beloved, he will go before us. நமக்கு முன்னால இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகின்றார். And then he will be transforming all the things is in before நான் us. உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு And he செய்திருக்கிறார். has given us a promise, I will go before you. And make the கடைசி crooked வரைக்கும் things நம்மோடு straight. கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. And we have got a good God who will be with us till our last உங்களுக்குள்ள breath. And இருக்கக்கூடியதான lead எல்லா us. குறைவான பகுதிகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். And make corrections in those things which you laid கேட்ட back. சத்தியத்திற்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். And to that truth you had to surrender. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை மாற்றும் என்று கேளுங்கள். And you say, Lord, please change my life. நீர் எனக்கு முன்பாக இருப்பதற்கு, That you may be before me. எனக்கு முன்னே நீர் நடந்து போவதற்கு, That you may walk before me. எனக்குள்ள இருக்கிற எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படட்டும். And let all the valleys before me be filled. எனக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள் அகற்றப்படட்டும். Let all my boastings be removed. நான் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு Let அகற்றப்படட்டும். all my confidence and trust be removed. நான் உம்மை மாத்திரம் நம்புவேன். Oh, I will trust you alone. இனி எந்த காரியத்திற்கு நான் மனிதனை நம்ப மாட்டேன். And hereafter for anything I will not trust கர்த்தர், any man. எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவர். For me and for my children you are all எனக்குள்ள sufficient. இருக்கக்கூடிய எல்லா கோணலானவைகளை நான் மாற்றி போடுகிறேன். And now Lord, I make it straight all the crooked things in me. கரடு முரடான காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுகிறேன். And I am now throwing away all the rough things. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். And open your mouth wide and pray in the presence of கர்த்தர் நமக்கு God. முன்பாக கடந்து போகிறவர். The Lord is the one going before us. அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். And he will do great things for us. உன்னுடைய தடைகளை இப்பொழுது தகற்றி And போடுகிறார். now the Lord is removing your அது hindrance. எப்படிப்பட்ட ஒரு தடைகளா இருந்தால் Whatever obstacle it may be. நீ மலைத்து நிற்காதே. And you do not be amazed. எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதே. And you do not be perturbed about உன் anything. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். Your God is with you. இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது மனிதன் அல்ல, தேவன் கொண்டு வந்தார். And it is not the man who has brought you, but உன்னை it is the God. கடைசி வரைக்கும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். And till your last breath, the Lord is able நம்முடைய to guide you. ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்திக் கொள்வோம். Examine your life and make a correction. ஆண்டவருடைய வல்லமையானது நம் மீது வந்து அமரட்டும். Oh, let the power of God come and descend upon நமக்குள்ள us. இருக்கிற எல்லா தடைகள் அகற்றப்படட்டும். And let all the hindrances be removed from us. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் அகற்றப்படட்டும். And let all our infirmity be removed from us. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. Praise the Lord. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று. Beloved people of God, every one of us, we have the desire that God must be before us. நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலே நாம் விரும்புகிறோம். And in the midst of our problems and the struggles, we have this longing. மற்ற நேரத்திலே நாம் ஒரு சாதாரண மனிதரை போல் அவரை நினையாதவர்களாய் இருக்கிறோம். The other times we are like ordinary people. We do not care to think about our God. ஆபத்திலே நாம் கருத்தாய் ஆண்டவரை நாம் But in தேடுகிறோம். our calamity and trouble, with desire, we are seeking the Lord. ஆபத்திலே மாத்திரமல்ல, Not only in the calamity. எப்போதும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ள பிரயாசப்படுங்க. Always he endeavor to keep the Lord before you. மகிமையான காரியத்தை செய்வார். And he will do glorious things. ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். And the Lord will go before us. எல்லா தடைகளும் அகற்றப்படும். All the obstacles will be removed. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிக்கப்படும். The Dead Sea will be divided into two. யோர்தான் பின்னிட்டு ஓடி And போய்விடும். the river Jordan will turn back and go. எதையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். And it will not be worried about நம்முடைய it. தேவன் மகிமையான காரியத்தை நமக்காக செய்ய போகிறார். Oh, the Lord is going to do great things for us. ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசமே
நான் விசுவாசிப்போரேன். நானும் அறிவேன் என்னையே படைத்திட்டேன் கர்த்தர். நான் விசுவாசிப்போரேன் நானும் அறிவேன் என்னையே படைத்திட்டேன் கர்த்தர். முடிவு வரை என்னை நடத்திடுவார் முடிவு வரை என்னை நடத்திடுவார். நான் விசுவாசிப்போரேன் நானும் அறிவேன் என்னையே படைத்திட்டேன் கர்த்தர். நான் விசுவாசிப்போரேன் நானும் அறிவேன் என்னையே படைத்திட்டேன் கர்த்தர். முடிவு வரை என்னை நடத்திடுவார் முடிவு வரை என்னை நடத்திடுவார் ஆண்டவரே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன தேவைகளோடு வந்தோமோ நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கணும். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புது மாதத்தின் முதல் வாரத்தில் உங்கள் சமூகத்தில் இந்த காலவேளையில் நாங்கள் கூடி வந்து ஆவியோடு உண்மையோடுமே தொழுது கொள்ள முடியாத தேவாவியானவர் எங்களுக்கு இறங்கி உதவி செய்தபடி நான் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, நீரங்கண்ட மத்தியில் இந்த காலவேளையில் கடந்து வந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிமட்டாங்க கர்த்தாவே, நீரே பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக ஜெயமாக்கி தந்தபடி நான் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வித இடங்கள் வித நிலவரங்கள் இருந்தாலும் இது பிள்ளைகளை சமூகத்தில் கூட்டி சேர்த்து கர்த்தாவே, ஒவ்வொருடைய ஹிருதயத்தின் நிலவரத்துக்கு ஏற்றபடி ஒருவரோடு நீர் இடப்பட்டுக் கொண்டிருந்தபடி நாலு கர்த்தாவே, அவங்களுடைய எல்லா நிலவரங்களையும் மாற்றி போட்டு கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களை கூர்ந்து கர்த்தாவே, ஆராதிக்க முடியாத தேவாவியானவர் எல்லோருக்கும் இறங்கி உதவி செய்தபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தபடி நாலு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியங்களையும் செய்ய முடியாத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இரட்டிப்பான வல்லமை அபிஷேகத்தை அந்த கரங்கள் எடுத்து பாவித்தபடி நாலு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் நீரங்களோடு பேசினா நம்முடைய அருமையான வார்த்தைகளுக்கு அந்த நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே, நீரங்களுக்கு கர்த்தாவே முன்னே கடன் சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வியாக்குவேன் என்று நீரங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறபடி நாளும் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கோணலானவைகள் எல்லாம் செவ்வியாக்கும்படியா நீரங்களுக்கு முன் சென்றபடி நாலு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தாவே அகற்றிப்படி முடியாது நீரங்களுக்கு முன் சென்றபடி நாலு நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்ட முடியாத மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நீரங்களுக்கு முன் சென்றபடி நாலு நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னதாக சென்று வழிகாட்டியாரும் கொடியாக கர்த்தாவே, எங்கள் கொண்டலானவர்களை எல்லாம் நடவும் கர்த்தாவே நீக்கி செவியாக்க முடியாக உண்மை எப்பொழுதும் எங்களுக்கு முன் வைத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒருவருக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரும். அவ்விதமாக நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னதாக தெரிந்து கர்த்தாவே எல்லாம் வழிகளை செவியாக்கும்படியாக கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமான ஒரு ஜீவன் செய்யத்தக்கதாக எங்களுடைய ஜீவத்தில் காணப்படுதான கர்த்தாவே எல்லா தாழ்ந்த மனப்பயன்களை எங்களை விட்டு அகற்றி போட எங்களுக்கு கிருபதாரும் எல்லா மேட்டுமையான எண்ணங்களும் கர்த்தாவே ஆண்டவரே மற்றும் சார்ந்து கொள்ளதான எல்லா நம்பிக்கைகளை நாங்கள் அகற்றி விட்டுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, நீதாம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்யணுமே. மட்டுமில்லாமல் எங்களுடைய ஜீவத்தில் காணப்படுന്ന எல்லா பொல்லாத சபாவங்களையும் நாங்கள் அகற்றி விட முடியாக கிருபதாரும் ஆண்டவரே, அதன் மூலமாக கர்த்தரை எப்பொழுதும் எங்களை முன்பாக வைத்து நாங்கள் நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாக உண்மையிலே மாத்திரம் கர்த்தாவே நாங்கள் சார்ந்து கொண்டு இந்த புதிய மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நடந்த கர்த்தரை சத்தத்தை கேட்டு உடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து பிரியப்படுத்திக் கொண்டு ஜீவிக்க கிருபதரணுமே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் முற்றுமுடிய நடத்தி எங்களை கர்த்தாவுடைய மகிமா சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தும் மற்றும் நீர் எங்களோடு கூட இருந்தவங்களை கைவிடாத தேவனாய் விட்டு விலகாத தேவனாய் கரம் பிடித்து நடத்த வல்லவராய்
எங்களோடு கூட இருக்கிறபடினால நன்றியோடுமே துதிக்கிறோம். உடைய சர்வ கரமுள்ள காற்றும் நாங்கள் தரித்திருக்கட்டும் ஆண்டவரே. மே மாத்திரம் பார்த்து கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்து நீர் எங்களுக்காகவே தெரிவிக்கிறதான அந்த கதாவே நித்திய சுதந்திரத்தை சுதந்திரித்து வளர்த்தக்கதாக வசனம் கேட்டதான எல்லோருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படியே எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்கு வழி ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வசனம் கேட்ட எல்லோருக்கும் விசேஷமான கிருபை அபிஷேகம் தந்து இந்த மாதம் பூரா ஜெயத்தோடு வழி நடத்தும். உங்களுடைய வருகை எப்பொழுதோ எங்களுடைய மரணம் எப்பொழுதும் வந்தாலும் உண்மை சந்திக்கத்தக்கதான விதத்தில் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்களை எப்பொழுதும் பரிசுத்தத்தில் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடும் பரிசுத்த செய்து உண்மை சந்திக்க கிருபதாரும் தொடர்ந்து நடക്കുന്ന சண்டே கிளாஸ் ஊழியங்களை பொருட்படுத்த ஆசிரியர் இப்பொழுதும் கடந்து செல்லும் ஒவ்வொருவரோடும் சமம் கூட போட்டு எல்லாரையும் கிருபைக்குள்ள மூடி மறைத்து அந்த நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.